அது நானும் ஒரு ஷூட் முடிச்சுட்டு வர வழியில் வடபழனியில் அந்த அசோக் நகர் அந்த மெயின் ரோட்டில் வந்து 100 ஃபீட் ரோடு தானே, அங்கே ஆனந்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று. சரி, இங்கே வந்து ஒரு பாயாசம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் வந்தோம். அங்கே வந்து பார்த்தோம்னா நார்மல் பாயாசம் இல்லை, வெத்தலை பாயாசம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, வெத்தலை பாயாசமா நேரம் அதை கேட்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு. யூஸ்வலாக வெத்தலை பாக்கு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் வெத்தலையில பாயாசமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தான் ஆர்டர் பண்ணி குடித்தோம். அதுதான் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருக்குது. பாயாசத்துல வெத்தலை போட்டாங்க. ஆமா, மற்றபடி என்ன நல்லா ஸ்வீட்டா இருக்கு. டேஸ்டா இருக்கா இல்லையா? ஸ்வீட், அதாவது டேஸ்டா இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. பாயாச ஸ்டைல்ல இல்லாம இது ஒரு விதமான ஒரு டேஸ்ட். ஓகே, அருமை. என்னுடைய ஃபீட்பேக்கு டெஃபினெட்லி ஷுட் ட்ரை. நீங்கள் அந்த சாப்பிட்டுட்டு வெத்தலை போடுற பழக்கம், பீடா போடுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்டாக இருக்குது. வெத்தலையில பாயாசம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் குடிக்கிறேன். பட் இட்ஸ் குட், டிசப்பாயின்மெண்ட் கிடையாது, நல்லா இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச், இது அசோக் 100 ஃபீட் ரோடு நினைக்கிறேன், அசோக் நகர் டு வடபழனி. ஆமாம், ஸ்ட்ரெச்சில் ஆனந்தாஸ் தானே? ஆமாம், ஆனந்தாஸ். அங்கே ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற இதுவும் இருக்கு, பட் பாயாசம் இந்த டைம் நான் குடிச்சதால ஐ எம் சர்டிஃபைங் பாயாசம் இஸ் குட். சிம்பிள் வந்துருச்சு.